இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட முடிகொண்டான் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவரது மனைவி அமுதா. இந்த தம்பதியருக்கு ஆகாஷ் 22 வயது, சிவக்குமார், கனகராஜ், அருண்குமார், ஆனந்த் பாபு என 5 மகன்கள், அனுஷியா என்ற ஒரு மகளும் உள்ளார். ஜெயக்குமார் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்தார். மூத்த மகன் ஆகாஷ் வயது 22, கூலி வேலை செய்து வந்துள்ளார். 3 மாதங்களுக்கு முன் வேலைக்கு சென்று விட்டு வீடு திரும்பும்போது தெருநாய் ஆகாஷ் காலில் கடித்துள்ளது. உடனடியாக அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஊசி போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தார். அதன் பிறகு தொடர்ந்து சிகிச்சை எடுக்காமல் அலட்சியமாக விட்டுவிட்டார். நாய் கடித்தது பற்றி வீட்டிலும் யாரிடமும் சொல்லவில்லை. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக அவரது செய்கைகள் முற்றிலும் மாறியது. நாய் போலவே நடந்து கொண்டார். சகோதரர்களை பார்த்து குறைத்துள்ளார். நாய் போல சுருண்டு படுத்துக்கொண்டார். தண்ணீர் குடித்தால் தட்டில் ஊற்றி நக்கி குடித்துள்ளார். ஆகாஷின் செயல்கள் நாயைப் போலவே இருந்ததால் தாயும் சகோதரர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக நேற்று முன்தினம் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். இரத்த மாதிரி பரிசோதனை செய்த போது நாய்க்கடி பாதிப்பு தீவிரமாக இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து டாக்டர்கள் ஆகாஷ்க்கு தீவிர சிகிச்சை அளித்தனர். ஆனாலும் இன்று காலை பரிதாபமாக உயிரிழந்தார். உடலை குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தால் வைரஸ் மற்றவர்களுக்கும் பரவும் என டாக்டர்கள் கூறினர். இதனால் தாய் மற்றும் சகோதரர்களிடம் விஷயத்தை விளக்கிச் சொல்லிவிட்டு ஆகாஷின் உடலை தென்குடி அருகே உள்ள சுடுகாட்டுக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் கொண்டு சென்றனர். அங்கேயே பெரிய குழி தோண்டி புதைத்து விட்டனர். ஆகாஷ் உடலை அடக்கம் செய்வதை பெற்றோர்கள், உறவினர்கள் தூர நின்று பார்த்து கதறி அழுதது பரிதாபமாக இருந்தது. நாய் கடித்து 3 மாதம் கழித்து இளைஞர் மரணமடைந்த சம்பவம் திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது.